ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் உண்மையான பக்தியுடனும் முழுமையான சரணாகதியுடனும் நமக்குள் இருக்கும் மேலோட்டமான தன்மையை அகற்றிவிட்டு உண்மையான பக்தியோடு அன்னை அவர்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வார், நம்மை பாதுகாப்பார் என்கின்ற முழுமையான அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியுடன் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அனைத்து விதமான அறியாமைகளும் மாயைகளும் அகங்காரமும் அகற்றப்பட்டு தங்களின் அன்பு மட்டுமே எங்களுள் பிரதிபலிக்கிறதம்மா. தாயே, தங்களின் அன்பு தத்துவமானது
எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றி இருக்கிறது. தாயே, தங்களின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் இந்த தியான நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை உணர்ந்து அதன் மூலம் இறைவனின் பேரானந்தத்தை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க தயவு செய்து அருள் புரிவதோடு அனுமதியும் தாருங்களம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्रीयादिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्रीयादिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्र स्वामी मोक्ष प्रदान माता श्री निर्मला देवै नमो नमः। त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः।
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ரார சக்கரத்திலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சிக்கொண்டு எங்களுக்கு மூலாதார சக்கரத்தின் குணத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை அப்படியே வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानुजानुम् अवशिष्यम् अवपश्चादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनिश्वारक परदरग अर्तीन्दुलक्षितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम्
அனுஸ்வார சாந்திய ரூபம் பிந்து ருத்ர ரூபம் நாத சந்தானம் சம்ஹிதா சந்திஹி சைஷா கணேஷ வித்யா கணஹர்ஷிகி நிச்ருத்காயத்ரி சந்தக கணபதிர் தேவதா. ஓம் கம் கணபதயே நமக. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாஷமங்குஷதாரிணம் ரதம் சவரதம் ஹஸ்தைர்பிப்ராணம் மூஷகத்வஜம் ரக்தம் லம்போதரம் சூர்பகர்ணகம் ரக்தவாசசம் ரக்தகந்தானுலிப்தாங்கம் ரக்தபுஷ்பை சுபூஜிதம் பக்தானுகம்பினம் தேவம் ஜகத்காரணம் அச்சுதம் ஆவிர்பூதம் சஸ்ருஷ்யாதௌ பிரகிருதே புருஷாத்பரம் ஏவம் தியாயதியோ நித்யம் ச யோகி யோகினாம் வரக. நமோ வராதபதயே நமோ கணபதயே நமக பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்னநாசினே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பை உணரக்கூடிய சக்தியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயி ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் மாயையும் அகற்றி எங்களுக்குள் இறை ஆனந்தத்தை உணர்த்தி விடுங்கள் அம்மா. தாயி தயவு செய்து எங்களின் நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் சம நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாயி எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு தங்களின் தூய விருப்பத்தை எங்களுள் உணரச் செய்து நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் எங்களை நிலைநிறுத்துவதற்கான குழந்தைகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து பகுத்தறியும் திறன் கொண்டு எங்கள் செயல்களில் அனைத்திலும் உண்மை மட்டுமே நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாய் ஸ்ரீ ஹனுமனாக இருக்கும் தாங்கள் எங்களின் அனைத்து செயல்களிலும் நேரிய வழியை காட்டுவதோடு எங்களை நேரிய வழியில் அழைத்து சென்று அதற்கான செயல்பாட்டின் சக்தியை அளிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றி விடுங்களம்மா. தாயே எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அகற்றிவிட்டு எங்களை சமநிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா.
தாயே, தங்களின் தூய அன்பை எங்களுக்குள் உணரச் செய்து நாங்கள் உண்மை வழியில் மட்டுமே நடப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. கவனம் மெதுவாக நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாக இருக்கும் தாங்கள் விராட்டாங்கனா எங்களுக்கான இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்து நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர வைத்தவர் தாங்களே ஆவீரம்மா. தயவு செய்து நாங்கள் என்றென்றும் எப்பொழுதும் எங்களின் கவனத்தை மைய நாடியில் மட்டுமே வைத்திருந்து இறைவனுடனான இறை ஆனந்தத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுள் அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய நடுநாடியில் மட்டுமே வைத்திருப்போம். जिसकी माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। भक्त जनों के संकट, दास जनों के संकट क्षण में दूर करे। माँ सबको दुआ देना। तुम पूर्ण परमात्मा, तुम अंतर्यामी, माँ तुम अंतर्यामी। परब्रह्मा परमेश्वर, परब्रह्मा परमेश्वर, तुम सबके स्वामी। माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना।
கவனத்தை மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். ஸ்ரீ கணேசரான தங்களை முழுமையான அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் வணங்கும் பொழுது எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் உண்மை நிலைப்பாடு எங்களுள் உணர வைக்கிறதம்மா. பின் படைப்பின் மகிழ்ச்சியையும் நாங்கள் உணர்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களை பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனம் தீயவைகளின் மீது முழுமையான வெற்றியை பெற தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தங்களின் அன்பும் அருள் ஆசியும் இருக்கும் பொழுது தீயவைகளையும் மற்றவர்களிடம் இருக்கும் தீயவைகளையும் எங்களால் வெளியேற்ற முடியும் தாயே. ஆன்மீகத்தில் நாங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடையும் போது எதிர்மறை தீய சக்திகளை வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியும் தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கிறது தாயே. தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கும் எங்களின் தூய்மையான ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் உணர்த்துகிறீர்கள் தாயே. தாயே, எங்களுக்குள் முழுமையான பணிவையும் ஞானத்தையும் அன்பையும் ஸ்ரீ கணேச தத்துவமும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் அச்சமற்ற நிலையில் கூட்டுணர்வு பற்றிய விழிப்புணர்வையும் தர்மத்தின் சக்தியையும் எப்பொழுதும் எங்களுள் உணர்ந்து நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போன்ற அச்சமற்ற தன்மையை தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கும் பக்தியை போல் நாங்களும் முழுமையான பக்தியை தங்களிடத்தில் கொண்டிருக்க வேண்டும் தாயே. தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தங்களின் தெய்வீக அன்பின் அமிர்தத்தால் நிரம்பி இருக்கட்டும் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, படைக்கும் கடவுளான தாங்கள் எங்களுக்கு தயவு செய்து பணிவை தாருங்கள் அம்மா. தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள் என்கின்ற ஆழமான எண்ணம் எங்களுள் நிலைநிறுத்துவதற்கும் அருள் புரியுங்கள் தாயே.
நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, இந்த எண்ணம் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நாபி சக்கரம். தாயே, எங்களுக்குள் திருப்தியையும் மன அமைதியையும் உணர்த்துபவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான மனித பிறவிக்குரிய குணங்கள் அனைத்தையும் முழுமையாக தங்களிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது தங்களின் மகாலட்சுமி தத்துவம், தங்களின் லக்ஷ்மி தத்துவம் அனைத்தும் எங்களுக்கு உணரப்பட்டு புரிய வைக்கிறதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகள் அகற்றப்பட்டு ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மம் எங்களுள் நிலைநிறுத்தப்படுகிறதம்மா. எங்களின் சுயம் குரு தத்துவமும் எங்களுள் இருக்கும் 10 குருமார்களின் தத்துவமும் அவர்களின் ஆசீர்வாதமும் தங்கள் அருளால் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறதம்மா. தாயே, என்றென்றும் நாங்கள் தங்களின் அன்பில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஜெகத்தை ஆளும் ஜெகதம்பா அனைத்து உயிரிடத்திலும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் தாங்கள் தங்களின் அன்பு தத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். அதன் மூலம் ஸ்ரீ சிவ தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களை ஏற்றவர்களாக மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் அன்பால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம். எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற எண்ணம், அகங்காரம் அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, என்றென்றும் நாங்கள் தாங்கள் காட்டிய வழியையும் தாங்கள் எங்களுக்கு இட்டுள்ள பணியை நாங்கள் செய்வதற்கும் வலிமையுடையவர்களாகவும் உறுதியுடையவர்களாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையான சச்சிதானந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எங்களின் முழுமையான பக்தியையும் வணக்கத்தையும் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம். தாயே, இனிமையை மட்டுமே பேசி அமைதியான புன்னகையுடன் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் தங்களின் அந்த மாதுரியமான ஆனந்த தரிசனத்தை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கும் அந்த முழுமையில் நாங்களும் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. என்றென்றும் நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற இனிமையான சொற்களை பேசும் நபர்களாகவும் குற்றமற்ற உணர்வுடன் தாங்கள் எங்களுக்கு இட்டுள்ள பணியை செய்வதற்கு
எங்களை ஏற்றவர்களாக மாற்றி அமைப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்கும் தாங்கள் அனைத்து உயிரினங்களையும் மன்னித்து தங்கள் அன்பால் அவர்கள் அனைவரையும் நேசிக்கிறீர்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றி இருக்கிறீர்கள் அம்மா. தாயி, நித்தியமும் நாங்கள் தங்களின் அன்பை உணர்ந்து எங்களுக்கு தங்கள் அருளால் கிடைக்க பெற்றுள்ள அந்த மன்னித்தல் குணத்தை முழுமையாக உணர்ந்து எங்களின் வாழ்நாளில் நாங்கள் அந்த குணத்தை உணர்ந்து செயல்படுபவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற கோபம், வெறுப்பு அனைத்தும் அகற்றப்பட்டு தங்களின் அன்பும் ஆனந்தமும் மட்டுமும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரம், தாய், 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் எங்களின் சகசிரார சுவாமினி, திரிகுணாத்மிகாவாக இருக்கும் தாங்கள் தூய்மையான மகிழ்ச்சியின் சக்தியாவீர், வேதங்களின் தூய்மையாவீர், எங்களுக்குள் வேதத்தின் பொருளை உணர்த்துபவரும் தாங்களே ஆவீர், அனைத்து சக்தியின் சாரமாக இருக்கும் தாங்கள் தங்களின் மாறாத அன்பின் மூலம் எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களை வணங்கும் பொழுது நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மேலோட்டமான தன்மையை அகற்றிவிட்டு பரிசுத்தமான தூய்மையான ஆத்மாவின் மன நிலையில் தங்களை வணங்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கு எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பவர் தாங்களே ஆவீர். தாயே, என்றென்றும் நாங்கள் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்கச் செய்வதோடு இறைவனின் பேரானந்த ராஜ்யத்திற்குள் நாங்களும் எங்களை இருத்தி அந்த ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனம் நம்முடைய சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே ஸ்ரீ நிர்விச்சாரா நிலைக்கு கொண்டு செல்லலாம். மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே நிலையில் சில நிமிடம் தியானத்திலிருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். Today we are really sitting in very close relationship with the nature. The whole thing, as you can see very clearly, is done by villagers and in a very simple way, and I am sure you all must be enjoying it very much. Today being the first puja in Maharashtra, we'll have to do Ganesha Pujan. But one has to understand how it is so important in Maharashtra that people worship Ganesha. As you know, there are Ashtavinayakas, 8 Ganeshas are there around this area, and this triangle of Maharashtra, which has got on one side one big mountain, on the another side we have another mountain, which of course is not in Maharashtra, and also on top we have another mountain. So like a triangle which is made like a Muladhara, means the Kundalini itself. So the Kundalini of the whole world resides in this area. That's why it is called, we should say, as Maharashtra. It is the country which is very great, the nation which is very great. But I don't know how far Maharashtrians realize that they are sitting in the land of Maharashtra. This land, which is vibrated by Sri Ganesha, has its own simplicity, has its own vibrations, a different style, a different type. The best part of Maharashtra is that it gives you a very good attention. With Ganesha so much vibrating, the attention becomes very concentrated. And this concentration helps you in so many ways. And that is why it is said that Ganesha was created to spread or to emit auspiciousness
and holiness. Actually, if there is holiness, there is auspiciousness. But Ganesha is actually the one who cleanses everything. Cleanses everything because it is innocence. And the innocence that cleanses you takes away all kinds of conditionings and egos that are distracting your attention. So the attention which is so wobbly otherwise in other places can settle down very well in Maharashtra because of Sri Ganesha's blessings that this country has, that people have very good attention. With that good attention, they can really do so many things, like now, for example, we can say the software, good mathematics. They are very good at music, because all these things require tremendous attention. Art, dancing, anything which requires tremendous attention, that has to come only through Ganesha. Because they say that Ganesha is a giver of wisdom. He is a giver of wisdom. Means just wisdom becomes a dharma, becomes a part and parcel of your being. You become just wise. Now somebody may ask, Mother, how to become wise? It's very difficult to say. How to become wise? It is just that it happens that you become wise. So though he is a child, he is so matured. He is so wise. And he is not only that, but he emits wisdom. And this wisdom is an innate quality of anyone who is a Sahajya. Because in him also Sri Ganesha has been awakened. So he becomes a wise person, very wise. And with wisdom, what does he achieve? He achieves a balance, a proper ascent, and also he understands that this ascent is for his benevolence, for the benevolence of his country, benevolence of the whole world. He understands the importance of Sahajya. Without this wisdom, one cannot understand. And this wisdom is within us, just absolutely innately built in. Only thing is, we have to use the storehouse of this wisdom that is within us. Of course, with Sahaja, it starts emitting, and you start feeling, and you start understanding what is wisdom is. You give up all your stupid childish things, you give up all your attachments, you give up many of your, say, things that you don't like, which doesn't behove you. You feel that you should give up, but you cannot. But with Sahaja, it just happens automatically, and you just see in your light what is needed, what is not needed. In that wisdom, you throw away whatever is wrong. So what a great work this Ganesha has to do within ourselves. This manifestation of Ganesha within us is very important, I think. Not that it is only the basis, but also the foundation stone of spiritual life is Sri Ganesha. That's why I've been very anxious that we should find out proper schools for our children. They should have proper education and they should be looked after, because their Ganesh Tattva is already there. Only thing we have to nourish it, we have to look after it and make it grow. Once that happens, then children are safe. Then nothing can harm them. Nothing they will absorb which is wrong. They will never be again in the wrong path. But from very childhood, if you never had this kind of training or this kind of understanding about Kundalini or about the wisdom part of it, you can never later on easily assimilate it. For that, you really require a great effort and understanding that you have to have this. It's so beautiful. You must get this attention and you must get this innocence within it. With Sahaja Yoga, as you see,
it's working out very fast, and people are getting really very wise, and I can see the wisdom writ large on their faces. In this wisdom, what do we find here? See, on any line that we move, we can find that most of our problems are coming from human beings. Because ecological problem or any problem you think of comes from human beings. Or other problems that you have in your own country, as you have seen that there are such problems that they're sort of endless and you cannot change them. You feel very nice sitting underneath this because you are fed up with the cement that you have and the problems it causes to you and the way it is now becoming very artificial. But in these circumstances, one has to understand that the wisdom plays such a part in life that whatever may happen outside, whatever may be the trend, whatever may be the fashion, whatever may be the people are all changing into, you do not change. You change within. Once you have changed within, then you have full idea as to what is expected of others, and what they should do, what you are doing, and how to deal with them, and how to talk to them, how to tell them, how far to go with them. Everything, all this comes through wisdom. In Sahajya Yoga, as you know, you are very capable people, you have achieved a lot, you know everything, you know all about chakras, you know practically everything. I don't have to tell you anything. Despite all that, one should have also the wisdom how to deal with others, how to talk to others, how to behave towards others, how not to control anyone, not to say something that will be rather harsh or hurting. Because if you are trying to spread Sahajya Yoga, this is the only way we can go forward, is to look after everyone with great compassion. Now, we might think that wisdom is there with us and we know how to do so many things with our wisdom, and now we are absolutely wise. I agree with Sahaj Yogis. Now they have become really very, very wise and they know how to use their wisdom. But still, faith in themselves has to be really on a nirvikalpa state. That is only possible also Sri Ganesha. Because he is in nirvikalpa. He has no vikalpas, nothing. He doesn't have to question anything, he doesn't have to ask for anything, he's just there. And he is in complete nirvikalpa, complete, absolutely into a state where he is not at all attached, nor is he worrying about things, nothing of the kind. He is just in nirvikalpa, and in that nirvikalpa, he worships Mother. Small stories can show you how he was so sure of himself, how he had courage, and how he worked out everything so intelligently. But when you are doing something, you can be in two minds. You can be not so decisive. But he was, and he is, always very decisive, that he knows what is to be done. Right there. This is the point. So in wisdom, you don't have to think, argue. I've seen many people who say, Mother, you see, we were thinking, then we had vibrations, we didn't know what to do, this, that, how to do, how to correct, how to work it out. Now, I must say, this is a state. It is not a state to be achieved, but it's a state. Means you are there. It has to be innately built in yourself, this state of wisdom. But you can also work it out by just concentrating on yourself and trying to find out what's the matter with me, what happens to me, why? Why is it I am like this? The introspection can help you a lot to be extremely wise. But easier method is to worship
the principle of innocence within yourself. For example, now we are dealing, supposing, with somebody who is a thief. Say, he's a thief. Now, what should you do with a thief? After you have found out whatever was lost, whatever you have, after that, what you have to do is just to forget about it completely. Once it is happened, then you have to just forget. Not to worry about it too much, this has happened, that has happened, and how to make this point all right, and this gentleman is not all right. Just forget it. So the wisdom is also in forgiving. That's why Christ talked about forgiveness. Just forgive. There's no sense in remembering. This person said so, this person did so, that happened so. Just forget it. And once you start forgetting all these things, you'll remember right things. And useless things you'll just forget. You don't remember who has insulted you, who has troubled you, who has been misbehaving. I don't even think about people who have gone about Sahajaya, talking ill about me, saying things, this, that. It's all right. Let them say whatever they like. I am not bothered. But what bothers me more, that if they do like this, I don't know what will happen to them. That's the only wisdom part of it. That, you see, when I forgive everyone, I say, well, forgive. I have nothing to say. But then also a thought comes in that if they are doing like this, then what's going to happen to them? They are doing this to someone who is so good, so religious, so highly placed in spiritual life. Then you can't play about. But somebody is playing. Then what you have to do is to really forgive. Because one thing is built in Sahajaya, that who try to trouble you, they will be in trouble also. So try to forgive, at least you soothe him down. All right, I forgive you. So soothe him down. Like this kind of a wisdom we should have. Not to get after people, not to pester someone, not to be very strict, not to be very sort of, pursue the matter. Whatever is it, that point you should finish off and just don't worry. I was telling just now that there is a servant, supposing. Now he steals your money all the time. He steals your money. Now what to do? If he's stealing your money, one thing is to get out of, or ask him to get out. Then you have another one. Then again you get him out and get another one. Goes on like that because they're poor people. They'll steal if they get. Now even if you are careful, still they might steal. So what should you do is just to forgive the person and put the money in such a place that he cannot reach. Finish it. As simple as this. You should just find out what does he steal. Oh, that's all. Then you keep it one side. But don't worry about all the time that now how am I to save myself from this thief or how am I to punish him. Just don't think. These incidents are just like a breeze coming and going. These relationships are just like that. There's no depth in it. They are not going to bring any kind of unhappiness or happiness, whatever it is, if you go on lingering about them. So the first thing is live in the present. The wisdom is in living in the present. Present, we are here. So forget the past. Now, if I say forget the past, one may say how to do it, how to forget the past. Again, I would say meditation is the only way. You give up your left and you give up your right, and you are just standing in the center, enjoying the wisdom, enjoying the joy of your being. So, the best part of our lives we spend in bothering, in getting upset, getting worried, getting after someone. Where is the time? Just think like that. Now supposing somebody says something to me.
And then others will say, Mother, you must do something, you must punish that person. Where is the time? We have to awaken the Kundalini of thousands and thousands and thousands. And here we are just worried about something nonsensical. So our wisdom is finished. We have no wisdom at all. Even at the highest level, you can see people don't have wisdom. Highest level of realization, I've seen people who do not have wisdom. In the sense that they want to run away. They just get fed up. Take sannyasa, finished. Go to Himalayas, live there happily. There's no wisdom in that also. So living in the present, you don't also feel tired because you don't think of the past and the future, and you live very well and in great happiness. You improve things and you don't think of the future, what is going to happen to me or anything, and that's how you save lot of troubles of others as well as yours. So this wisdom is to live in the present. Is now that you ask somebody, how are you? All right. Then he's not in the present. You ask somebody, are you enjoying yourself? Not in the present. You ask somebody, are you happy? No. Then you are not in the present. You ask someone that, are you hungry? Maybe, may not be. Maybe they don't know even in the present they are hungry or not. It is so much they are lost in the past and the future. That's the sign of unwise behavior, unwise life. If they don't know whether they would like to have their food or not. But those who are really in the present forget all these small things. They are just in the present, and in the present whatever they have to do, they will do it. This is a very good practice. One has to practice wisdom through living in the present. Just think, what have I to do just now? What am I to do? Like you are getting out of the house. Many people will go halfway, oh my God, I have left my passport. They'll go back. Then again, sometime they'll come out, my God, I have left my spectacles. Again go back. Then again they will come back and say, I have lost this, I should have this. This kind of people are very, very common. So at that time when you are leaving the house, at that time if you are in the present, then you just think, what have I to take? Just say 1, 2, 3, 4, 5 years. This is what I have to take and this there. That's how you can really establish yourself. In wisdom itself means the wisdom acts by itself. It's a power. Wisdom is a very big power. If you are a wise person, it's a power. It can combat any kind of ignorance, any kind of attacks, any kind of stupidity. It's such a tremendous power that God has given us, that we are wise. And this wisdom we should try to really to develop it and mature it properly within ourselves. So today's Sri Ganesha's pujan is there. While we should ask for wisdom, and for that we have to be in the present. Every way we should be in the present. If you can try, you can be, because your Kundalini has been awakened and you can be all the time in the present. But today you should first try and get the Kundalini established in the present. May God bless you. தாய், எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தையும்
ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் தத்துவத்தையும் எங்களுள் எப்பொழுதும் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாங்கள் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களை எப்பொழுதும் வைத்திருந்து எங்களை செயல்பட செய்யுங்கள் அம்மா. தாயே, இன்றைய நாளில் இந்த கூட்டு தியானத்தை எங்களுக்கு தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையை நாங்கள் கேட்க செய்தமைக்கும், அதன் முழுமையான அர்த்தங்கள் எங்களுள் உள்ளுக்குள் ஆழமாக பதிய பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரிவதோடு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாயே, எங்களின் இன்றைய இந்த ஆனந்த நிலையை தாங்கள் தந்தமைக்கு எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.